Greetings to my dear students. This is our Chemistry Concepts YouTube channel. இதில் 9th to 12th chemistry related videos வந்துட்டுருக்கு. தவறாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Next subdivision, wavelength calculation. So wavelength formula C by nu. So C is velocity of light, nu is frequency. That is what we found already. நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, தட் இஸ் ஃப்ரீக்வன்சி. என்னோடய வேல்யூ எவ்வளோ கிடச்சிதுன்னா 5 × 10⁹ செகண்ட் இன்வர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஹியர். ஸோ வென் ஐ எம் டிவைடிங் தீஸ் டூ 3 × 10⁸ 5 × 10⁹ டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் 0.6 × 10⁻1 meters. இன்கேஸ் சேம் எனக்கு வந்து நம்பரில் இருந்தால் என்னோடய வேல்யூ வரணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 6 இன்ட்டு இங்கே இருக்கிற ஒரு பவர் என்ன பண்ணிக்கணும், ரைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டிஜிட்லேருந்து நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ -1 ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். இட் பிகம்ஸ் -2 meters. Next wave number formula 1/λ. ஸோ lambda இப்போ தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, 6 × 10⁻2. So taking that hint, I mean in the answer எடுத்து now I can substitute here. So substitute பண்ணனா same 1 divided by 6 × 10⁻2 I'll get 0.166 × 10⁻2 meter inverse. Same எனக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வேணும். இப்போ 1.6 வேணும் எனக்கு அப்படின்னா நான் என்ன போடுவேன், 10⁻1. இல்லை எனக்கு 16 பாயிண்ட் வேணும், ஐ மீன் 2 டிஜிட்டாக எடுக்க போகிறேன் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற பவர் எனக்கு லாஸ் ஆகிடுது. புரியுதா? I'll repeat. இங்கே 0.166 இருக்கு இல்லையா, இன்ட்டு 10⁻2 மீட்டர் இன்வர்ஸ். சப்போஸ் எனக்கு வந்து 0 பாயிண்டில் வேண்டாம், 1 பாயிண்டில் வேணும் அப்படின்னா 10ன்னு நிறுத்திக்கலாம். இல்லை எனக்கு 2 டிஜிட்டாக எடுத்துக்க போகிறேன், நான் 1 6 எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த பவர் என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். அதனால தான் 16.66 மீட்டர் இன்வர்ஸ். 8th problem. What is the number of photons of light with wavelength 4000 picometers which provide 1 joule of energy? So wavelength கொடுத்துட்டாங்க, அதை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா which provide 1 joule of energy. So இங்கே what is the number of photons of light? அப்போ number of photons of light வந்து நம்ம calculate பண்ணணும் in terms of energyல. So again same formula, energy of photon which is equal to hc/λ. So இங்கே h ஓட வேல்யூ ஆல்ரெடி known வேல்யூ 6.626 Planck's constant. C velocity of light 3 × 10⁸. Then lambda 4000 picometersனு questionல கொடுத்துருக்காங்க இல்லையா, pm means picometer. ஸோ இந்த பிக்கோமீட்டர்லேருந்து again I want to convert them into meters. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10⁻−9 என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Okay, so now what they have done here, இங்கே 4000 × 10⁻12 பிக்கோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் இந்த 3 zeros ரிமூவ் பண்ணுறேன். இந்த 3 zeros தான் எனக்கு இங்கே பவர் என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 12 - 3 9, அதனால தான் 10⁻9 meters. தென் ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனர்ஜி ஈக்குவல் hc/λ. ஹெச்சோட வேல்யூ, சியோட வேல்யூ, லாம்டாவோட வேல்யூ நம்ம மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, யூ ஹேவ் டு ரைட் தட் வேல்யூ. ஸோ ஆன் டூயிங் த கேல்குலேஷன் ஐ வில் கெட் 4.969 × 10⁻17 joules. 9th problem. A photon of wavelength 4 × 10⁻7 meter strikes on metal surface. Work function of the metal being 2.13 electron volt. EV means electron volt. Calculate the energy of the photon in EV. Electron volt la da calculate the energy of the photon. We have 2 more subdivisions in the question. So we'll go one by one. இந்த ப்ராப்ளம் பேசிக்காக எதிலிருந்து வந்திருக்குன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? வில் கீப் அ மெட்டல் சர்ஃபஸ் மேலே we need to pass a radiation. ஸோ அந்த ரேடியேஷன்லேருந்து வர எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு அந்த மெட்டல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர்றது இருக்குது.
So here நான் choose பண்ணுற metal atom should be a proper one. We have so many metals in the periodic table, but அவ்வளோ பேருமே வந்து எலக்ட்ரான்ஸை அழகாக புஷ் பண்ணுவாங்களா அப்படின்னா no, only there are certain metals has that ability. அதனால் அதை தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அந்த எபிலிட்டி ஆஃப் த மெட்டல் டு புஷ் அவுட் தட் எலக்ட்ரான், அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பேசிக்காகவே இந்த ப்ராப்ளம் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இருந்தால் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் கால்குலேட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற சேம் ஸ்டெப், பட் நம்ம எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து ஜூல்ஸில் தானே கால்குலேட் பண்ணுவோம். ஹியர் we need to calculate in EV, electron voltsல calculate பண்ண போகிறோம். So one more hint is given in the question itself, that is 1 electron volt is equal to 1.6020 into 10 power minus 19 joules. சரியா, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ ஜூல்ஸ்க்கு ஈக்குவல்னா 1.6020 இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜூல்ஸில் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நான் திரும்பி எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர், E equal hc by lambda 6.626 into 10 power minus 34, h ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ divided by lambda ஓட வேல்யூ எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. then you will get 4.97 into 10 power minus 19 ஜூல்ஸில் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஜூல்ஸில் தேவை கிடையாது, I want to convert them into electron volt. ஸோ என்ன பண்ணணும், நான் ஜூல்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ எனக்கு வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1.602. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்திருக்க என்னோட ஜூல்ஸில் வந்திருக்க வேல்யூவை எலக்ட்ரான் வோல்ட்டோட டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணனா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, 3.1. ஐ மீன் இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 3.1 கிடைக்கும். அது எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடச்சிருச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட், ஜூல்ஸில் கிடச்சது நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதால் 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. இதால் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் ஐ வில் கெட் 3.1 எலக்ட்ரான் வோல்ட். ஆன்சர் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிஷன். அந்த நடக்கிற எமிஷன் ப்ராசஸோட கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் E minus work function. What is this E actually? E அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எலக்ட்ரான் வோல்ட். அது E minus work function. Work function of the metal ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2.13 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈயில் நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ, வெயிட் அ மினிட், ஈயில் ஆல்ரெடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ தட் இஸ் 3.1 and then minus of work function. Work function questionல கொடுத்துருக்காங்க 2.13. So when I am subtracting, I'll get 0.97 electron volt. Okay, then third part of the question, velocity of the photoelectron. 1 minute. So here velocity of the photoelectron. So வர அந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதோட velocity என்ன வெலாசிட்டியில் அது வரும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வச்சு. பிகாஸ் ஏன் கைனட்டிக் எனர்ஜிக்கு போகிறேன், பிகாஸ் இன் தட் ஃபார்முலா ஐ ஹாவ் mv². half mv²னா தட் இஸ் த வேல்யூ ஃபார் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே எனக்கு v இருக்குது இல்லையா, ஸோ வெலாசிட்டி இருக்குது, திஸ் v ரெப்ரசன்ட்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஹியர் வெலாசிட்டி இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் ஆல்ரெடி ஐ ஃபவுண்ட் தட் 0.97 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0.97 இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது, இது மை எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ. புரியுதா, 0.97 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் என்னோடய வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், தட் இஸ் 1.602. ஸோ ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா எழுதிட்டு தென் யூ ஹாவ் டு லுக் அட் ஒன் திங் ஹியர். ஜூல்ஸில் இருக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னா கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது யூ கேன் ரைட் இன் போத் த வேஸ், ஜூல்ஸ்லேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா கேஜி m² s inverse 2 இப்படியும் எழுதலாம். தே ஆர் ஈக்குவல். இங்கே இப்படி எழுதினாலும் சேம், இப்படி எழுதினாலும் சேம். யூ மே ஹாவ் அ டவுட், ஏன் மேம் ஜூல்ஸ்லேருந்து கிலோகிராமுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா நாம் கீழே நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குல்ல கைனட்டிக் எனர்ஜி, because here we have mass.
மாஸ் இருக்குன்னா அப்போ மாஸ் என்ன யூனிட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், கிலோகிராம்ஸ். அப்போ இங்கே கிலோகிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிடுது இல்லையா. தட் இஸ் வை ஜூஸ்லேருந்து we are converting them as kilograms. ஓகே, கிலோகிராம்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நவ் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டட். இங்கே நல்லா அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டிங்கன்னா புரியும். half mv ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு கேல்குலேட் த v ஸ்கொயர். v ஸ்கொயர் தான் கேல்குலேட் பண்ணணும்ல. ஸோ v ஸ்கொயரை மட்டும் நான் இந்த சைட் வச்சுட்டு ஐ எம் பிரிங்கிங் த அதர் திங்ஸ் லைக் மாஸை நான் ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு போனேன் அப்படின்னா மாஸ் எனக்கு இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, அது டினாமினேட்டரில் போயிடும் இல்லையா. ஸோ 2 டினாமினேட்டரில் இருக்குது, அக்ராஸ் த ஈக்குவல் சிம்பிள் 2 மேலே போயிடும். ஸோ தட் இஸ் வாட் I've got here. இதை தான் நான் இங்கே இப்படி போட்டிருக்கேன். v ஸ்கொயர் ஈக்குவல் 2 into 0.97 into this value. I mean இங்கே நம்ம ஆல்ரெடி கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது அப்படியே இங்கே எழுதிடுறோம். Then divided by mass. Already told you no, mass வந்து மேலே ஐ மீன் முன்னாடி இங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, அக்ராஸ் த ஈக்குவல் போகும்போது டினாமினேட்டரில் வந்துடும் சொன்னல. ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் we know very well that it is 9.1 into 10 power minus 31 kilogram. ஸோ ரெண்டையும் போட்டாச்சு. then you have to do the calculation again. So when you are doing it, I mean multiply all these 2 into 10 0.97 into 1.602, multiply it and divide it with this entirety 9.1 ஓட divide பண்ணிடுங்க. You will get 0.34. okay, 0.34 into 10 power 12 and then units will remain the same because kilogram get cancelled. The remaining will be m square and s inverse 2 that was retained here. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே எனக்கு v தான் வேணும், வெலாசிட்டி தான் வேணும். பட் ஐ எம் ஹேவிங் v ஸ்கொயர். ஸோ ஐ எம் பிரிங்கிங் த ஸ்கொயர் டு த அதர் சைட். ஸோ ஸ்கொயரை நான் ஆப்போசிட்டில் கொண்டு வந்தேன் அப்படின்னா அது என்னவாயிடும், ரூட்டாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயரை தான் நான் அக்ராஸ் ஈக்குவல் கொண்டு போகும்போது அது ஹாஃபாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த ஹாஃபை நான் என்ன மேம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. விச் மீன்ஸ் இந்த 0.34 இருக்கு இல்லையா, இதுக்கு இது ரூட் ஆகிடும். ஐ மீன் இந்த 1/2 அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 10 power 12 இருக்கா, அது அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடும் 10 power 6. ஓகே, m2ன்னு இருக்கா, அது ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடும் m. s minus 2 இருக்கா, அப்போ ஹாஃபாக ரெடியூஸ் ஆச்சுன்னா s minus 1. ஸோ நவ் யூ கேன் ஆஸ்க் மீ அ டவுட். 0.34 இருக்கே மேம், அதை ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணி நோ இங்கே ஸ்கொயர் ரூட் தானே எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.34 எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 0.5830. தட் வேல்யூ ஒன்லி யூ கேன் ரைட். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்னு நீங்கள் எடுக்கிறச்ச இதுக்கெல்லாம் ஈஸி, அப்படியே போட்டுடலாம். பட் வேல்யூஸ்க்கு வரும்போது யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ரூட் ஆஃப் 0.34ஓட வேல்யூ என்னென்னா 0.5830. இது நீங்கள் நார்மலி கேல்குலேட்டரில் போட்டிங்கனாலே கிடச்சிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.34ன்னு டைப் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் திஸ் வேல்யூ 0.58. ஸோ அதுதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நவ் சேம் அகெயின் 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, நாட் பாசிபிள். ஐ மீன் எனக்கு வேல்யூ வந்து நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற ஒரு டிஜிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இட் பிகம்ஸ் 5. ஸோ 5.83 into 10 power 5 meter second inverse 1. இன்னும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.